அண்ணா சிலர் போனோம். என் உயிரின மேலான எடப்பாளையில் மேற்குவால் வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்கள் பகுதியில் பிறந்த எஸ்காமராஜிய நான் எடங்கங்கோட்டை எடட்டாவசல் பகுதியில் பிறந்த நான் 2 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இருந்தாலும் 3வது முறையாக உங்கள் ஆதரவோடு வேட்பாளராக போட்டியிட்டு உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்குங்கள். என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். 2 தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பல்வேறு சங்கடங்கள் பேசவாகி இருக்கிற எனக்கு நீங்கள் ஆதரவு தர நீட்டுங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறேன். என்னை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கிறேன். என்னையும் உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொள்வீர்களா? வாக்களிப்பீர்களா? தொகுதி நம்மால் பெற முடியவில்லை. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பெற முடியாமல் போய்விட்டது. இன்றைக்கு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பினை இந்த பகுதி மக்கள் சரியாக பயன்படுத்தி தருமாறு உங்கள் பாதபல தொட்டு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நான் சாதாரண இடநாடு கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து நம்முடைய இடமலைய பகுதிக்கு எந்தவித இழுக்கம் வந்துவிடக் கூடாது என்று உண்மையாக நேர்மையாக பொது வாழ்வில் தூய்மையாக கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் இந்த பகுதியில் உறவாடி இருக்கிறேன். அனைத்து நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டிருக்கிறேன். நான் வராத நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று கூட இந்த பகுதியில் இருக்காது. அனைத்து நிகழ்ச்சியும் என்னுடைய நிகழ்ச்சியாக எனது குடும்ப நிகழ்ச்சியாக கலந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ இதுவரை இல்லை. இன்றைக்கு வர இருக்கிற தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சராக வருவார். இதை யாராலும் மாற்ற முடியாது. அனைத்து ஊடகங்கள், அனைத்து கருத்து கணிப்புகள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவி அம்மா ஆட்சி, இது 50 ஆண்டுகளுக்கு முன்பு புரட்சி தலைவர் வந்த பகுதி இந்த பகுதி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்த பகுதி இந்த பகுதி, மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவி அம்மா ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைக்கப்படும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது உங்கள் பகுதியில் பிறந்த நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றம் சென்றாக வேண்டும். 15 ஆண்டு காலம் 3 முறை நம்முடைய பகுதியில் வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிற டிஆர்பி ராஜா இந்த பகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை. எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை. அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி ஏதாவது இருக்கிறதா? நான் கலந்து கொள்ளாத நிகழ்ச்சி ஏதாவது இருக்கிறதா? எஸ்காமராஜ் கலந்து கொள்ளாத நிகழ்ச்சி ஏதாவது இருக்கிறதா? டிஆர்பி ராஜா கலந்து கொண்ட நிகழ்ச்சி ஏதாவது இருக்கிறதா? அந்த உரிமையோடு உங்களிடம் வாக்கு கேட்கிறேன். நானும் இந்த எடங்காங்கோட்டை மண்ணுக்கு சொந்தக்காரன் என்ற உரிமையை கேட்கிறேன். எனக்கு இந்த உரிமை இருக்கிறது. எடங்காங்கோட்டை என்ற உரிமை இருக்கிறது. எடங்காங்கோட்டை மண்ணுக்கு என்ற ஒரு பெருமை இருக்கிறது. அந்த வகையில் பிறந்த நான் உரிமையோடு கேட்கிறேன். என்னை ஆதரியுங்கள், எனக்கு ஒருவரை வாக்களியுங்கள், என்னை வெற்றி பெற செய்யுங்கள். அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் உண்மையாக நேர்மையாக பொது வாழ்வில் தூய்மையாக அரசு திட்டங்களில் எந்த தவறு செய்யாமல் நம்முடைய பகுதிக்கு ஒரு இழக்கு ஏற்படாத வேண்டாம். தொடர்ந்து நான் அரசு பணிகளை செய்வேன். எனக்கு நீங்க அளிக்கிற ஒவ்வொரு வாக்கம் உங்களை ஊரை சேர்ந்த எஸ்காமராஜுக்கு அளிக்கிற அதிகாரம் உங்கள் பள்ளியில் பிறந்த எஸ்காமராஜுக்கு கிடைக்கிற அதிகாரம், சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரம், அது கிடைப்பதற்கு நீங்கள் தான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 306 பூத்து கோயில் ஒன்றில் ஆரம்பிச்சு பாளையக்கோட்டையில் முடியுது. ஒரு சில பகுதிகள் மாற்று கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக விடுகிறது.
நீங்களும் எனக்கு ஆதரவாக மிகப்பெரிய வாக்குகளை செலுத்த வேண்டும். நம்முடைய இளைஞர்களாக இருந்தாலும், கட்டிய தெருவாக இருந்தாலும், நடுத்தருவாக இருந்தாலும், மேல தெருவாக இருந்தாலும் உங்கள் அத்தனை பேரை உரிமையோடு கேட்கிறேன். இளையாதீங்கள். இந்த மண்ணை எறிகிறார், அந்த மக்களை நேசிக்கிறார். அந்த உரிமை இருக்கும் போது உங்களோடு பிறந்தனால் இந்த மண்ணை நேசிக்கிறார், இந்த காற்றை சுவாசித்தனர். உங்களது வாக்குகளை பெற எனக்கு உரிமை இல்லையா? அந்த உரிமையோடு கேட்கிறேன். என்னை ஆதரியுங்கள், எனக்கு வாக்களியுங்கள். பல்வேறு துரோகங்கள் கடந்த நாட்களாக கடந்த 15 நாளா 3 எஸ்காமராஜா போடுறாங்க மன்னார்குடியில. திரு டிஆர் பாலு, திரு டிஆர்பி ராஜா 3 எஸ்காமராஜா எனக்கு முன்னாடி போகணும், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். சின்ன ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. குக்கர் சின்னத்தை எஸ்காமராஜுக்கு கொடுக்க கூடாது என்று டெல்லியில வழக்கறிஞர் நம்முடைய மன்னார்குடி ஆர்டிஓ வீடியோ கான்பரன்ஸ்ல பேசுறாங்க. குக்கர் சின்னத்தை இன்னொரு எஸ்காமராஜுக்கு கொடுங்க அப்படின்னு. எவ்வளவு பெரிய துரோகங்களை, எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளை. எனக்கு எதிராக 3 வேட்பாளர்கள், நம்மோடு இருந்தவர்கள் ஒரு வேட்பாளர், நம்முடைய மாமா பையன் ஒரு வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகம் என்னை எதிர்த்து நிற்கிற அத்தனை கட்சியோட கூட்டணி. எனது வெற்றியை தடுக்க வேண்டும். மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு உங்களது ஆதரவு எனக்கு இருக்கிறது. அதை சீர்வைக்க வேண்டும். ஈரோடுல போய் 25,000 வேஷ்டி, ஒரு 45 ரூபா. ஈரோடுல போய் 25 புடவை, 25,000 புடவை, அதோட விலை 45 ரூபா. கடந்த 15 நாட்களாக 70 ஆண்டுகள் அரசியலுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற டிஆர் பாலு மன்னார்குடியிலே முகாமிட்டு இருக்கிறார். யாரு? உங்களோட பிறந்த ஒரு சாதாரண காமராஜர் தோற்கடிக்க வேண்டும் என்று டிஆர் பாலு, உலகப்படக்காரர் டிஆர் பாலு, அவருடைய மகன் டிஆர்பி ராஜா இந்திய துணை கண்டத்துல பணக்காரன். யார எதுக்கிற பாருங்க. உங்க மண்ணில பிறந்து இந்த வீரத்தை கற்றுக்கொண்ட காமராஜ், இந்திய பணக்காரர் டிஆர்பி ராஜா, தமிழ்நாடு பணக்காரர் டிஆர்பி ராஜாவோட மைத்தினர் சாய் ஆனந்த் சாய்களே பாத்தீங்களா? அவரு கடந்த 15 நாளா மன்னார்குடியில முகாமிட்டு உங்கள் ஊரில் பிறந்து உங்களது அன்பை பெற்று உங்களது ஆதரவை பெற்றிருக்கிற என்னை தோற்கடிப்பதற்கு இவ்வளவு சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரிய பணம் இருக்கு, புடவருக்கு வேசி இருக்கு, என்னிடம் நீங்க இருக்கிறீங்க, அது போல இருக்கு. இடமேலையில் பிறந்த வைராக்கியம் இருக்கு எனக்கு, இடமேலையில் பிறந்த நெஞ்சகம் இருக்கு எனக்கு. நான் கிட்டத்தட்ட 11 நாள் நேற்று வரைக்கும் அதுல 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் பிரச்சாரம். செல்லுகிற இடமெல்லாம் மிக சிறப்பு. குறிப்பாக நம்முடைய இடகிளை பகுதி, இடமேலையில் பகுதி, கண்டியந்தர் பகுதி, நடுத்தர பகுதி நான் வாழ்க்கையில் சந்தித்தாத மாபெரும் கூட்டம், மாபெரும் ஆதரவு. இது ஒன்றுக்கே நான் சாகர வரை நன்றிக்கடன் பெற்றிருக்கிறேன். நான் 2 தேர்தலை சந்தித்திருக்கிறேன், பல வேட்பாளர்களை அழைத்து வந்திருக்கிறேன். எனக்கு இதோட வேற என்னங்க வேணும்? இடமேலையில் இருக்கிற நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரம் கிடைப்பதற்கு எனக்கு ஆதரவாக எவ்வளவு பெரிய பேர் இருக்கீங்க. இதை விட நமக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றே போதும், என்னை வெற்றி பெற செய்யுங்கள், எனக்கு வாக்களியுங்கள், குக்கர் சின்னத்தில் வாக்களியுங்கள். எடப்பாடியார் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைய இருக்கிறது. அப்படி அமைய இருக்கிற பட்சத்தில் உங்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நான் சட்டமன்றத்திற்கு சென்றாக வேண்டும். எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள், என்னை வெற்றி பெற செய்யுங்கள். தயவு செய்து நான் ஜாதி மதம் பார்ப்பது கிடையாது, ஏழை பணக்காரன் பார்ப்பது கிடையாது, அரசியல் பாகுபாடு பார்ப்பது கிடையாது. எனக்கு திமுக ஒண்ணுதான், காங்கிரஸ் ஒண்ணுதான், கம்யூனிஸ்ட் ஒண்ணுதான், அண்ணா திமுக ஒண்ணுதான். எல்லா நிகழ்ச்சிகளுக்கு, எல்லா வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறேன். அந்த உரிமையோடு கேட்கிறேன், என்னை ஜாதியில் அடக்கி விடாதீர்கள், அரசியல் ரீதியாக அடக்கி விடாதீர்கள், ஏழை பணக்காரன் என்ற ரீதியாக அடக்கி விடாதீர்கள். எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்ற உரிமையோடு கேட்கிறேன்.
அந்த உரிமை எனக்கு இருக்கிறதா இல்லையா? அப்படி இல்லை, என்னை குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த பொழுதுக்கு நீங்கள் எனது உணர்வுகளை, எனது எண்ணங்களை தயவு செய்து புரிந்து கொண்டு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்குங்கள். காலம் உள்ளவரை உங்களுக்காக நான் உழைக்க காத்திருக்கிறேன். காலம் உள்ளவரை உண்மையாக நம்முடைய இடமேடையின் பகுதி எடகாமட்டை பகுதிக்கு நான் தலையிணங்குகிறேன். குக்கர் சின்னத்தில் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.